பெண்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு இருக்கும். நண்பி, நண்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த நீங்க, உங்க வீட்ல ஒரு நண்பி, நண்பா இருந்தாங்களே! மறந்துட்டீங்களே விஜய்? உண்மையா இல்லையா? அவங்களுக்கு வயசான 21 வயசு, 22 வயசு பசங்க அவங்க. அவங்களுடைய உள்ளுணர்வு நீங்க நெனச்சு பார்க்க வேணாமா? உங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றீங்களே, உங்க மனைவிக்கே நீங்க ஒரு பாதுகாப்பு தரலையே! இன்னும் ஏன் இந்த விமர்சனம் வந்துட்டே இருந்துச்சு. அப்பாவோட என்ன பேசுறது இல்லங்க அவரு. இந்த பிரச்சனையில 5 வருஷமா. எஸ்ஐசியோட பேசுறது இல்ல. காரணம் என்னன்னா, அட்வைஸ் பண்ணாருங்கிற ஒரே சங்கீதாவோட சேர்ந்து வாழு. வேண்டாம் நல்லா இருக்காதுன்னு சொன்னது அட்வைஸுக்கு வீட்ட விட்டு அனுப்பிட்டாரு. அவங்க தனியா இருக்காங்க. அந்த ஒரு வீட்ல அவர் ஒருத்தர் மட்டும் இருக்கிறாருன்னா, நம்புற மாரி இருக்கா கேம்? இது என்ன நியாயம் அது? அட்லீஸ்ட் குடும்பத்தோட இருக்கலாம். இல்ல அண்ணன் தம்பியோட இருக்கலாம். அந்த ஒரு ரூம் இருக்கு அவருக்கு அங்க. நம்ம எல்லாமே பார்ப்போம். அந்த பழைய ஒரு வீடு பார்ப்போம்ல. கதவு பெரிய கதவு. அந்த ஒரு பெரிய வீடு. அந்த வீட்ல விஜய் மட்டும் தான் இருக்காரு. ஏன் இப்படி ஒரு லைஃப்ங்கிறேன் நானு. புரியுதுங்களா? நீங்க அப்பா அம்மாவோட இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையே கூட இருந்திருக்காது. அப்பா அம்மாவையும் ஒதுக்கி விட்டுட்டீங்க. மனைவி, குழந்தை 2 பேரையும் அனுப்பிட்டீங்க. முடிவு வரும்போது ஒரு விமர்சனம் வரதான் செய்யும். பெண்கள் தரப்புல ஒரு என்ன காரணம் நல்ல விஷயம் புரிஞ்சுக்கங்க. நீங்க தனுஷ், ஐஸ்வர்யா அந்த பிரச்சனை வந்து டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தனுஷ்க்கு மார்க்கெட்டே பாதிக்கப்பட்டது. சினிமால. பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அவரு நல்ல நடிகர். அதுலலாம் மாற்றம் இல்ல. பட் ஒரு ஒரு வருத்தம் வரும்ல. பெண்கள் மேல ஒரு வருத்தம் வரும். என்னடா இப்படி அப்படிங்கிறது. அந்த மாரி ஒரு வருத்தம் வந்தது. கண்டிப்பா விஜய் மேல ஒரு வருத்தம் வரும். எல்லாத்துக்கும் வரும்.